திருமாவளவன் மீதான விமர்சனங்கள். VCK அரசியல் அணுகுமுறை எப்படி? Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. வேங்கை வயல் விவகாரம் தொடங்கி நெல்லையில் நடந்த இளைஞர் கவின் ஆணவ கொலை, தற்போதைய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வரையிலான பிரச்சினைகளை ஒட்டிய திமுக அரசின் செயல்பாடுகளை மென்மையான போக்குடன் தான் VCK தலைவர் திருமாவளவன் அணுகுகிறார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இந்த பின்னணியில் VCK செல்லும் பாதை குறித்தும் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனின் அரசியல் அணுகுமுறை குறித்தும் சுருக்கமாக பார்ப்போம். கடந்த காலங்களில் திமுக, அதிமுக என அரசியல் சூழலுக்கு ஏற்ப கூட்டணிகளை அமைத்தவர் திருமாவளவன். 2016 மூன்றாவது அணியாக மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி படுதோல்வி அடைந்த பின்னர் VCK 2019 மக்களவை தேர்தல் முதலே தொடர்ந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறது. 2024 மக்களவை தேர்தலுக்கு பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் VCK மாறி இருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியின் போது பல்வேறு விவகாரங்களிலும் VCK கடுமையான போராட்டங்களை நடத்தியது. மத்தியில் பாஜக, மாநிலத்தில் அதிமுக என இரு கட்சிகள் மீதும் 2021 வரை கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார் VCK தலைவர் திருமாவளவன். 2021 திமுக ஆட்சி அமைந்த பின்னர் தேவையான நேரங்களில் கூட அவர் அரசை விமர்சிப்பதில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. 2022 முதல் இப்போது வரை திமுக அரசுக்கு பெரும் தலைவலியாக இருப்பது வேங்கை வயல் விவகாரம். குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வேங்கை வயல் கொடுமைக்கான நீதி இப்போது வரை கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சேர்ந்த 3 பேரே காரணம் என CBCID-யால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதனை கடுமையாக எதிர்த்த VCK தலைவர் திருமாவளவன் CBI விசாரணை வேண்டும் என்றார். மேலும் சில விமர்சனங்களையும் அரசு மீதும் காவல்துறை மீதும் முன்வைத்தார். ஆனால் இதற்கு திமுக தரப்பில் பதிலளிக்கவில்லை என்றாலும் திக தலைவர் வீரமணி வேங்கை வயல் விவகாரத்தை அரசியல் பிரச்சனையாக்கி குளிர் காய்வது என்பது சரியானதல்ல. குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு பொறுப்பு அதிகமாகவே உண்டு. தனிப்பட்ட பிரச்சனையை பொது பிரச்சனையாக்கி ஜாதி மூலாம் பூசுவது மிக பெரிய ஆபத்தாகும். பிரச்சனையை வேறு கண்ணோட்டத்தில் விமர்சிப்பது, அரசியல் லாபத்துக்காக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சாட்டும் குற்றச்சாட்டு நெருப்புக்கு தெரிந்தோ தெரியாமலோ நெய் ஊற்றுவதாக அமைந்து விடாதா என்பதை சிந்திக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் CBI விசாரணை தேவை என்பது வாடிக்கையான வழமையான குரலாக இருப்பது வேடிக்கையானது. கிட்டத்தட்ட திமுகவின் குரலாகவே அவர் பேசினார் என்பதே உண்மை. சமீபத்தில் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியது நெல்லையில் நிகழ்ந்த பட்டியலின இளைஞர் கவினின் ஆணவ கொலை. இந்த ஆணவ கொலை நாடு முழுவதும் அதிர்வலைகளை உருவாக்கிய நிலையில் முதல்வரை சந்தித்த VCK தலைவர் திருமாவளவன் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் இயற்ற கோரிக்கை வைத்தார். திமுக ஆட்சி அமைத்தது முதலே இந்த சட்டம் குறித்து இடதுசாரிகளும் VCK-வும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன. ஆனால் ஆட்சி அமைத்து 4 ஆண்டுகளை கடந்தும் இச்சட்டத்தை நிறைவேற்றாதது திமுக மீது மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கும் VCK மீதும் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. அதே போல தூய்மை பணியாளர்கள் போராட்டமும் அவர்களை அரசு அணுகிய விதமும் தடாலடியான கைது நடவடிக்கையும் திமுக மீது பெரும் விமர்சனங்களை தூண்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் திமுக அரசை மிகவும் மென்மையான போக்கில் திருமாவளவன் கண்டிக்கிறார். கைது விவகாரத்தில் கூட அரசை விமர்சிக்காமல் காவல்துறையை விமர்சிக்கிறார் என்றெல்லாம் எதிர் முகாமிலிருந்து குரல்கள் எழுகின்றன. சென்னையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் மீது பதிவு செய்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வழங்குவதாக அறிவித்துள்ள திட்டங்களை நான் வரவேற்கிறேன் என்றார் VCK தலைவர் திருமாவளவன். அதேவேளையில் தூய்மை பணியாளர்களை தாவேகா தலைவர் விஜய் வீட்டுக்கு அழைத்து பேசியிருக்க கூடாது. ஜனநாயக முறைப்படி தலைவர்கள் தான் மக்களை தேடி செல்ல வேண்டும். இதை விஜய் கற்றுக்கொள்ளவில்லை. இதை காலம் அவருக்கு கற்றுக் கொடுக்கும் என்று அவர் அரசியல் அறிவுரை கூறியுள்ள நிலையில் சென்னையில் 13 நாட்களாக போராடிய தூய்மை பணியாளர்களுக்கு VCK எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தது என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. வேங்கை வயல் விவகாரம், கவின் ஆணவ கொலை, தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சாதிய வன்முறைகள் என விளிம்பு நிலை மக்களின் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் அதற்கு தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்கும் VCK போன்ற கட்சிகள் பெயரளவுக்கே போராடுவதாக அதிமுக, பாஜக தரப்பு விமர்சிக்கிறது. திமுக கட்சி மீது விழும் பழிகளை எல்லாம் தாமாக முன்வந்து கூட்டணி கட்சிகள் சுமக்கின்றன என காட்டமாகவே விமர்சித்துள்ளார் EPS. அதே நேரத்தில் தங்கள் அரசின் மீதான ஒவ்வொரு குற்றச்சாட்டும் பாஜகவுக்கு வலு சேர்க்கும் என்ற ஒரே வார்த்தையை வைத்து
எல்லா விவகாரங்களிலும் கூட்டணி கட்சிகளை திமுக அமைதியாக்கி விடுகிறது என்ற விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியுள்ள விசிக கடந்த ஒரு வருடத்தில் மது ஒழிப்பு, மதசார்பின்மை காப்போம் என கவனிக்கத்தக்க மாநாடுகளையும் பேரணிகளையும் நடத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் கணிசமான வாக்கு வங்கியும் அக்கட்சிக்கு உள்ளது. இதனையொட்டி இம்முறை திமுக கூட்டணியில் 20 தொகுதிகளுக்கு மேல் பெற வேண்டும் என பேசி வருகின்றனர் விசிகவினர். அப்படி இருக்கையில் தற்போது விசிக மீது வைக்கப்படும் இந்த விமர்சனங்கள் அக்கட்சிக்கு பாதகமாகுமா என்பது தேர்தல் முடிவின் போதே தெரியும்.